அதிமுக கூட்டணியிலே மேலும் ஒரு புதிய கட்சி. மகிழ்ச்சியில் அதிமுகவினர், அதிர்ச்சியில் திமுக தளம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த மெகா கூட்டணியிலே பெரிய கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள், ஜாதி ரீதியான அமைப்புகள் என அனைத்துமே அதிமுகவிற்கு மிக ஒரு வலிமையான ஒரு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அதிமுகவிற்கு ஆதரவுகளும் சரி, அதே போல மாற்றுக் கட்சி குழுவினர்கள் அதிமுகவை தேடி வந்து கள்ளக்கடிப்பு இணைவதும் சரி, தினம் தினம் நாளுக்கு நாள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட அப்படித்தான் நேற்று தினம் அதிமுக, அதுவும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு புதிய கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சிறிய கட்சிகளும் அமைப்புகளும் தங்களது தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டு வர்றாங்க. அந்த வகையில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் கோவையில் எஸ்பி வேலுமணியை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த வகையிலே கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையினர் பாத்தீங்கன்னா கோவையில் எஸ்பி வேலுமணியை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் எனவும் உறுதியளிச்சிருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் பல சிறிய கட்சிகள் அதிமுக கூட்டணியிலே இணைந்து வருவது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையினர் நேரடியாக எஸ்பி வேலுமணியை சந்தித்து அதிமுகவிற்கு முழு ஆதரவு என நிலைப்பாட்டையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமில்லாமல் செய்தியாளர் சந்திப்பிலே கண்டிப்பாக 2026 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரப்போகிறார், அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பெறப்போகிறார், அதற்கு எங்களுடைய கட்சி அமைப்பின் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் பாடுபட போகிறோம், அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் அரியணையிலே நாற்காலியிலே அமர வைப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை என சொல்லி இருக்கிறார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், அதாவது கொங்கு வேளாளர் கவுண்டர் அமைப்புகளாகட்டும், தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகளாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான அந்த மாதிரி அமைப்புகளாகட்டும், அனைத்துமே அதிமுகவிற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே மிக உறுதியாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக கண்டிப்பாக வெற்றி சூடியாக வேண்டும். ஒருவேளை வெற்றி வாய்ப்பை மட்டும் தவற விட்டுவிட்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக, ஒரு 10 ஆண்டுகள் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. இதற்கு முன்பாக இருந்த தேர்தலில் நடந்த தோல்விகளை பூரா மக்கள் மத்தியிலே மறைப்பதற்கு, மக்களுக்காக ஒரு வெற்றியை, ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்குத்தான் அதிமுக அதற்குரிய அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி மிக துரிதமான வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னும் ஒரு 50-60 நாட்கள் தான் தேர்தலுக்கு என்பது இருக்கிறது. இந்த 50-60 நாட்களுக்குள்ளாகவே ஏகப்பட்ட மாற்றங்கள், புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாம் தமிழகத்திலே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றது மட்டுமல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.